அதோட மனைவி ஆகிய பிரவுனி கூட காட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். என்னால ஓட முடியலங்க, என்னோட கால் வலிக்குது. எங்கதான் போற, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அட ஏனா இந்த இடம் ஒரு மந்திர பறவையோடது. அது கேட்ட உடனே பிரவுனி ஷாக் ஆகி அங்கே நின்னுடுது. அத கேட்ட உடனே அவங்க கணவர்கிட்ட சொல்லுது, மாயா பறவையா? அப்படின்னா என்னங்க? இந்த இடத்துல ஒரு மந்திர ஆந்தை இருக்கான். இங்க இருந்து போறவங்கள அது சில பல கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. இதுல பயப்பட வேண்டியது என்ன இருக்கு? அட முட்டாள், அது கேக்குற கேள்விக்கு பதில் சரியா சொல்லன்னா அது சொல்லாம இருக்கிறவங்கள கல்லா மாத்திடும். கல்லான பிறகு அவங்க கொஞ்ச நாள்ல மறைஞ்சிருவாங்க. அப்பனா ஏங்க இன்னுமே இங்க நின்னுக்கிட்டு இருக்கோம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பறவை அவங்க 2 பேரையும் பாக்குது. அப்புறமா அது இப்படின்னு சொல்லுது, உங்க 2 பேரையும் நான் பார்த்துட்டேன். இப்போ ஓடி போறதுல பயன் இல்ல. அந்த சத்தம் கேட்ட உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி அங்கே நின்னுடுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் தலை தூக்கி மேல பாக்குறாங்க. ஒரு பெரிய மரத்து மேல ஒரு பெரிய நீலி அவுல் ஒன்று உட்கார்ந்துகிட்டு இருந்தது. அந்த அவுல் இவங்க 2 பேரையும் பார்த்து இப்படின்னு கேக்குது, நான் தான் அந்த மந்திர ஆந்த. நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சாலும் நீங்க கல்லா மாறிடுவீங்க. எங்களை போக விடு. கண்டிப்பா விடுவேன். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாங்க இங்க மாட்டிக்கிட்டோம். சரி, நீ கேள்வியை கேளு. சொல்லுங்க. உங்க முன்னாடி 2 காடு இருக்கு. ஒரு காட்டு முழுசா இறைச்சியா இருக்கு, இன்னொரு காட்டுல சாப்பாடே இருக்காது. நீங்க எந்த காட்டுக்கு போவீங்க? இது ரொம்ப சுலபமான கேள்வி. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். நான் கண்டிப்பா இறைச்சி இருக்கிற அந்த காட்டுக்கு தான் போய் தீருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஒரு கல்லு மாதிரி மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாயா அவுல் ஒரு வெளிச்சத்துக்குள்ள மாயமாகிடுது. மறுநாள் முயல் அந்த பக்கமா நடந்து போய்கிட்டு இருக்க நேரத்துல 2 நரிகள் இந்த மாதிரி கல்லா மாறினது பார்த்த உடனே அது ரொம்பவே ஷாக் ஆயிடுது. உடனே அது அங்கிருந்து ஓடி போய் காட்டோட ராஜா கிட்ட சொல்லுது, என்ன ஆச்சு பில்லு? எதுக்கு நீ இவ்வளோ பயந்து வந்திருக்க? நாம பயந்த மாதிரியே ஆயிடுச்சு மகாராஜா. உங்க விருந்தாளிங்க கல்லா மாறிட்டாங்க மகாராஜா. என்ன சொல்ற நீ? ஹேரி பிரானியா? ஆமா ராஜா, நான் இப்பதான் பார்த்துட்டு வந்தேன். அந்த மந்திர ஆந்தை இருக்குல்ல, அது 2 பேரையும் கல்லா மாத்திடுச்சு போல. கொஞ்ச நேரத்துல அந்த கல்லு கூட மாயமா மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லி அந்த முயல் அங்கிருந்து ஓடி போயிடும். அதுக்கப்புறம் ராஜா உட்கார்ந்து அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ரொம்ப கவலையா இருப்பாரு. அந்த நேரத்துல சிம்பா ஷேரோட பையனாகிய சார்ல்ஸ் ஷேர் அப்பா கிட்ட வந்து இப்படின்னு கேக்குறான், என்னாச்சுப்பா? எதுக்கு நீங்க இவ்வளோ சோகமா இருக்கீங்க? அத கேட்ட உடனே சிம்பா ஷேர் நடந்த எல்லா விஷயமும் பையன் கிட்ட சொல்றாரு. அந்த மந்திர ஆந்தைய நான் என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நான் போய் அதுக்கு எதிர் நின்னா அது என்னையும் கல்லா மாத்திடும். நான் அந்த மந்திர ஆந்தை பத்தி தாத்தா காலத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன இது? யாராவது கல்லா மாத்துதோ அந்த கல்லு கூட கொஞ்ச நாட்கள்ல மறைஞ்சிருது. அதெல்லாம் எங்க போகுது? இந்த ரகசியத்தை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சிம்பாவோட பையனாகிய சார்ல்ஸ் ரொம்பவே ஒரு புத்திசாலி. சார்ல்ஸ் ஷேர் அந்த மரத்துக்கிட்ட போறாரு. அந்த மரத்துக்கிட்ட இருந்த பறவைய பார்த்து இப்படின்னு கேக்குறாரு, இந்த காட்டோட ராஜாவோட பையன் தானே நீங்க? இந்த காட்டோட அடுத்த ராஜா. இங்க வரவங்களுக்கு நீ கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன்னு கேள்விப்பட்டேன். அவங்கள நீ கல்லா மாத்துவியா? என்ன கேள்வியோ அதை என்கிட்ட கேளு. அடா சிங்கன்னு உனக்கு திமிரா? அந்த மாயா அவுல் 2 நரிக கிட்ட என்ன கேட்டுச்சோ அதே கேள்விய ராஜாவை கூட கேக்குது. ராஜா அதுக்கான பதில ரொம்ப தீவிரமா யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு இப்படின்னு சொல்றாரு, இந்த கேள்வியில் ஏதோ ஒன்று இருக்கு. நான் அதுக்கு தப்பா சொல்லி ஆகணும். நான் எந்த காட்டுக்கு போவேன்னா சாப்பாடே இல்லாத காடு இருக்குல்ல, அந்த காட்டுக்கு. நீ தான் மொதல் விலங்கு, அது சரியா சொன்ன விலங்கு. ஆனா நீ அந்த வறண்ட காடுக்கு போய் ஆகணும்.
அந்த மாயா அவுல் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா அங்கிருந்து மாயமாகி இன்னொரு காட்டுக்குள்ள போயிறாரு. அந்த காடு பாக்குறதுக்கு ரொம்பவே காஞ்சு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த செடிங்க மரங்க எல்லாமே ரொம்பவே காஞ்சு போயிருக்கும். அந்த இடத்துல ஒரே ஒரு விலங்க கூட எக்காரணத்தை கொண்டோ வாழவே முடியாது. சார்ல்ஸ் அவன் மனசுக்குள்ள எப்படின்னு சொல்றான். கண்டிப்பா இங்க ஏதோ ரகசியம் இருக்கு. அப்ப அவனோட காதுல வேற விலங்குகளோட சத்தம் கேக்குது. அது கேட்ட உடனே சார்ல்ஸ் அந்த விலங்குகளோட சத்தம் வர பக்கம் ஓட ஆரம்பிக்கிறாரு. கடைசியா அவரு ஒரு குகை கிட்ட போறாரு. அது ஒரு பெரிய குகையா இருக்கும். அதுக்கு வெளியோ அவங்க காட்டுல கல்லாகி மாறி போன சில விலங்குகள் ஒரு பெரிய வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறது அவரு பாக்குறாரு. அதே நேரத்துல அவங்க காட்டுல கல்லாகி மாயமான அந்த நரிங்க கூட அதுக்குள்ளதான் இருக்கும். அந்த நரிங்க ராஜாவை பார்த்து இப்படின்னு சொல்லுதுங்க. என்ன இங்கிருந்து காப்பாத்துங்க. அப்புறம் என்ன கூட அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் அந்த வலைய கட் பண்ண ரொம்பவே ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அவரு அங்க இருந்து மாயமாயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய குளத்துக்கிட்ட அவரு போகிறாரு. அங்க ஒரு நீலி பறவை இருக்கும். அட என்ன மாயம், நான் இங்க எப்படி வந்தேன்? இது ஒரு மாயா காடு. இந்த காட்டுக்குள்ள இருக்க உன்னோட விலங்குகளை நீ காப்பாத்தணும்னு நினைச்சா நீ இந்த காட்டுல இருக்க ஒரு மந்திரவாதி நரிய சாகடிக்கணும். குகையா? என்ன குகை? அந்த நரியோட சாவுக்கான ரகசியம் என்னன்னு எனக்கு தெரியும். நான் உனக்கு எல்லாமே சொல்லித்தரேன். அப்படி அது செத்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா உனக்கு எல்லாம் கேள்விகளுக்கான பதிலும் உனக்கு கிடைக்கும். அதை சாகடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்றேன். சரி சரி, அந்த குகைக்கு என்ன கூட்டிட்டு போ. அதுக்கப்புறமா நீலி பறவை பின்னாடியே ஷேர் கூட ஓடி போறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே அவங்க ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ள அந்த மந்திரவாதி நரி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கும். பவிஷ்யவாணி பிரகாரம் நீ வருவன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ற? பவிஷ்யவாணி சொன்ன மாதிரி சிம்பா ஷேரோட பையனாகிய சார்ல்ஸ் கையில தான் நான் சாகுவேன்னு சொல்லுச்சு. உண்மையா சொல்லு, அந்த மாயா பறவை கேட்ட கேள்விக்கு வேணனி தப்பான பதில் சொன்னல. வாய மூடு, ஏன் காட்டுவாசிகளை விட்டுரு. நீ எப்படியோ இங்க வந்துட்ட, ஆனா உயிரோட இங்க இருந்து போக முடியாது. நீ சீக்கிரமா அதோட கழுத்துல அட்டாக் பண்ணி அத சாகடி அப்படின்னு சொன்ன உடனே சார்ல்ஸ் கொஞ்சம் கூட லேட் பண்ணாம அத கழுத்துல போய் அட்டாக் பண்ணிடுறாரு. உடனேயே அந்த மந்திரவாதி நரி இறந்து போகுது. அதுக்கப்புறமா அவங்க அங்க இருந்து மாயமாகி அந்த மாயா அவுல் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாரு. சடனா ஒரு பெரிய சத்தத்தோட அந்த மரமும் இடிஞ்சு அங்க பார்த்தா ஒரு அழகான குளம் இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பறவை கூட ஒரு அழகான தேவதையாக மாறிடுது. நான் என்ன பாக்குறேன்? கேளு, நான் ஒரு தேவதை. எங்க குலத்துக்குள்ள இன்னொரு காட்டுக்குள்ள போறதுக்கான வழி இருக்கு. அது வேற உலகம். நான் 2 இடத்துலயும் இருப்பேன். நீ சாகடிச்சியே அந்த மந்திரவாதி நரி. அது ஒரு மந்திரவாதி. அதோட மந்திர சக்தியால என்ன ஒரு பறவையாக மாத்திடுச்சு. என்னோட அம்மாவை கூட நீல கழுகாக மாத்திடுச்சு. ஆனா அவ எதுக்கு பண்ண அப்படி? அவ என்னோட காட்டையும் அதுக்கப்புறம் உன்னோட காட்டையும் அவளோட காட்டா மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய மந்திர தந்திரங்களை பண்ண ஆரம்பிச்சா. ஆனா இன்னைக்கு நீ அந்த நிறைய சாகடிக்கலனா அவ இன்னும் நிறைய விலங்குகளை அவளோட காட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. அப்படி இருந்துச்சுன்னா நீ எங்க கிட்ட நேரடியா கேட்டிருக்கலாம்ல. எங்க காட்டுவாசிகளை எதுக்கு நீ கல்லா மாத்துற? அப்படி பண்றது ரொம்ப கஷ்டம். நான் அவளோட கண்ட்ரோல்ல தான் இருந்தேன். அந்த சாது எனக்கு சொன்னாரு, நீ கேக்குற கேள்விக்கு யாரு தப்பான பதில் கொடுக்கறாங்களோ அவங்க தான் உன்னை காப்பாத்துவாங்கன்னு சொல்லி. அவன் பலசாலியா இருப்பான்னு சொன்னாங்க. அந்த பவிஷ்யவாணில சொன்ன மாதிரி அவன் மட்டும் தான் அந்த மந்திரவாதி நரிய சாகடிக்க முடியும்னு சொன்னாரு. கொஞ்ச நேரத்துல அந்த நீல கழுகு அங்க வருது. அந்த கழுகு கூட ஒரு அழகான தேவதையாக மாறிடுது.
அதுக்கப்புறம் அங்க இருந்த இன்னொரு தேவதை மாயம் செய்து சார்ல்ஸோட காட்டுல மாயமாகிய எல்லா விலங்குகளையும் அங்க வர வைக்கிறாங்க. அதுங்க ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. உங்க காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் நான் கல்லா மாத்திட்டேன். இப்ப நான் அவங்க எல்லாரையும் உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தேவதைகள் 2 பேருமே தண்ணிக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டுல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.